Hi everyone, this is Soumya Kumar. ஆக்சுவலி இந்த ஹாஸ்பிட்டல் வந்து ஃபர்ஸ்ட் டைம் என்ன ஹாஸ்பிட்டல்னா ஒன் ஹெல்த் வண்டலூர்ல இருக்கு இந்த ஹாஸ்பிட்டல். ஓகேங்களா, ஒன் ஹெல்த் ஹாஸ்பிட்டல். இது ஃபர்ஸ்ட் டைம் நான் விசிட் பண்ணேன். பிகாஸ் எங்க அம்மாவோட சர்ஜரிக்காக ஒரு டாக்டர், எங்களோட பர்சனல் டாக்டர் வந்து ரெஃபர் பண்ணாங்க இந்த ஹாஸ்பிட்டல். எங்களுக்கு இந்த ஹாஸ்பிட்டல் பத்தி எந்த ஒரு இதுவுமே, எந்த ஒரு மைண்ட் செட்டுமே தெரியல, என்ன ஏதுன்னு எனக்கு தெரியல. பட் இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் இவங்களோட சர்வீஸை பார்த்து உண்மையாலே நான் ரொம்ப சாட்டிஸ்ஃபைட் ஆனேன். என்னன்னா, நாங்க போன சண்டே அன்னைக்கு அட்மிட் ஆனோம். அட்மிட் ஆனதுலேருந்து இன்னைக்கு டிஸ்சார்ஜ் ஆக போதும். இன்னைக்கு வரைக்குமே அவ்வளோ சூப்பரா அவங்களோட சர்வீஸ் குடுத்துட்டு இருக்காங்க, பண்ணிக்கிட்டும் இருக்காங்க. வேற ஏதாவது ஹாஸ்பிட்டல்னா, சீரியஸா சொல்றேன், வேற ஏதாவது ஹாஸ்பிட்டல்னா என்ன பண்ணணும், ஏது பண்ணணும், அங்க போங்க, இங்க போங்கன்னு மேபி சொல்லுவாங்க. பட் இங்க அப்படிலாம் இல்ல. எனக்கு எந்த ஒரு ப்ரெஷருமே குடுக்காம இருந்தாங்க. அட்மிஷன்லேருந்து எங்க அம்மாவ டேக் கேர் பண்ணதுலேருந்து, எங்க அம்மாவ தான் ஆக்சுவலா இங்க அட்மிட் பண்ண வந்தோம் சர்ஜரிக்காக. அவங்கள டேக் கேர் பண்றதுலேருந்து, அவங்களுக்கு சர்ஜரி நடக்கும்போதும் சரி, அவங்கள இப்ப நார்மல் வார்ட் மாத்துனப்போ சரி, எல்லாமே வந்து அவங்களே பக்காவா ஸ்டெப் பை ஸ்டெப் எல்லாமே அவங்களே சொன்னாங்க. ஸ்டெப் பை ஸ்டெப் என்னென்ன பண்ணணும், நீங்க என்னென்ன பண்ணக்கூடாதுன்னு எல்லாமே அவங்க கைட் பண்ணாங்க. அது எனக்கு ரொம்பவே ஈஸியா இருந்துச்சு. எந்த ஒரு ப்ரெஷருமே இல்ல. எந்த ஒரு பயமுமே இல்ல. இங்க வொர்க் பண்ண டாக்டர்ஸ், நர்ஸ் அவங்களோட சர்வீஸ் ரியலி ரொம்பவே குட்டா இருந்துச்சு. பிகாஸ் வந்து ஒரு பயம் என்ன ஆகுமோ, ஏதாகுமோன்ற ஒரு பயம் இல்லாம ஃப்ரீயா இருந்தோம். எனக்கு வந்து இங்க விசிட் பண்றவங்க கூட ஃப்ரீயா இருந்துச்சு வந்து இங்க பார்க்கும்போது. நல்லபடியா சர்ஜரி பண்ணாங்க. ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்தாங்க. ரொம்ப ஆ எப்படி சொல்றது? ரொம்ப பார்த்துக்கிட்டாங்க. ரொம்ப கேர் பண்ணாங்க. அந்த மாரி நான் எங்கேயுமே பார்த்தது கிடையாது. இந்த மாரி ஒரு சர்வீஸ் வந்து எங்கேயுமே பார்த்தது கிடையாது. நான் போன ஹாஸ்பிட்டல் வரைக்குமே வந்து ரொம்ப அங்க, இங்கன்னு ரொம்ப அலைய வைப்பாங்க. பட் இங்க அந்த மாரி எனக்கு எந்த ஒரு அலைச்சலுமே சீரியஸாவே குடுக்கல. அவங்களே எல்லாமே பார்த்துக்கிட்டாங்க. இப்போ வரைக்குமே வந்து நைட் டைம்ஸ்ல சிஸ்டர்ஸா இருக்கட்டும் சரி, எல்லாருமே வந்து வந்து பார்த்துக்கிட்டு ரொம்ப டேக் கேர் பண்ணாங்க. டாக்டர்ஸுமே சரி ரொம்ப ஃப்ரெண்ட்லியா ஹேண்டில் பண்ணாங்க. பேஷண்ட்ட ஹேண்டில் பண்ற விதம் எனக்கு ரொம்ப புடிச்சிருந்தது. நான் ரொம்ப சாட்டிஸ்ஃபைடா இருந்தேன். ரொம்ப சாட்டிஸ்ஃபைடா எங்க அம்மாவும் ரொம்ப சாட்டிஸ்ஃபைடா. மேபி அவங்க குடுத்த அந்த ஒரு டாக்னாலே அவங்க சீக்கிரமா ரெக்கவர் ஆயிட்டாங்க. இப்போ ஃபர்ஸ்ட்டு நான் பார்த்ததுக்கும், அவ இப்ப பார்க்கறதுக்குமே அவ்ளோ நல்லா ஹெல்தியா இருக்காங்க. சீரியஸா ரொம்ப தேங்க்ஸ். இங்க இந்த ஒன் ஹெல்த் ஹாஸ்பிட்டல்ல வந்து டாக்டர்ஸ், நர்ஸா இருக்கட்டும், எல்லாமே வந்து அவங்களோட சர்வீஸ பக்காவா பண்றாங்க. அண்ட் இங்க இருக்க சரவுண்டிங்ஸ், இங்க ஹாஸ்பிட்டல் வந்து இவங்களோட என்விரான்மென்ட் வந்து ரொம்ப கிளீனாவும், நீட்டாவும் இருக்கு. எந்த ஒரு ப்ராப்ளமுமே இல்ல. ரொம்ப மெஸ்ஸியா இல்லாம சீரியஸா ரொம்ப கிளீனா இருக்கு. ஒரு ஒரு டேக்கு அட்லீஸ்ட் ஒரு 2 டைம்ஸ் ஆர் 3 டைம்ஸ் வந்து கிளீன் பண்ணிட்டே இருக்காங்க. பார்த்துட்டே இருக்காங்க. பேஷண்ட்ஸுமே நல்லா அவங்க டேக் கேர் பண்றாங்க. அவங்களையுமே கிளீன் பண்ணி விட்டுட்டு எல்லாமே அவங்க பக்காவா பார்க்குறாங்க. இந்த ஒன் ஹெல்த் ஹாஸ்பிட்டல் வந்து வண்டலூர் மெயின்லயே இருக்கிறதுனால டிராவலிங்க்குமே ரொம்ப ஈஸியா இருக்கு. நம்ம அதுவும் ரொம்ப கஷ்டப்படவும் தேவையில்ல. எனக்கு இங்கருந்து போயிட்டு வரதுக்கு ரொம்ப ஈஸியாவே இருக்கு. எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல. பிளஸ் கேன்டீனும் எல்லாமே இங்க அவைலபிளா இருக்கு. நம்ம இங்கருந்து வெளியில போகணும்னு எதுக்குமே அவசியமே இல்ல. ஒன்ஸ் இங்க வந்துட்டாக்கா, அவங்களே எல்லாமே ஃபுல்லா டேக் கேர் பண்ணிப்பாங்க. சீரியஸா நான் சொல்றேன். பை ஹார்ட்ல இருந்து சொல்றேன். நான் கண்டிப்பா என்னோட ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கோ ஏதாவது ஆயிடுச்சுன்னா, கண்டிப்பா இந்த ஹாஸ்பிட்டல் நான் ரெஃபர் பண்ணுவேன். ஒன் ஹெல்த் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், ஜிஎஸ்டி ரோட், வண்டலூர். புதிய கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தின் எதிரில். தொடர்புக்கு 0944502558. உங்க ஹெல்த்துக்கு ஒன் ஹெல்த் இருக்கு.